புதுக்கோட்டையில் நள்ளிரவில் கொள்ளை கும்பல் ஒன்று தனது குழந்தையை தூக்கிச் சென்று தண்ணீரில் மூழ்கடித்து கொன்றுவிட்டதாக கொடுக்கப்பட்ட புகாரில் பெற்ற தாயே போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார். குழந்தையை கொன்றுவிட்டு பெண் நாடகமாடிய சம்பவத்தின் திடுக்கிடும் பின்னணி என்ன? புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே கண்ணாங்குடி பகுதியைச் சேர்ந்த 31 வயதான மணிகண்டன் 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு புலியூரைச் சேர்ந்த லாவண்யா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு பிறந்து 5 மாதங்களே ஆன ஆண் குழந்தை ஒன்று உள்ளது. கணவர் மணிகண்டன் நாக்பூர் மாநிலத்தில் ஃபைனான்ஸ் தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் குடும்ப தகராறு காரணமாக கணவனை பிரிந்து சென்ற லாவண்யா கடந்த 3 மாதங்களாக தனது பெற்றோர் வீட்டில் வசித்து வருகிறார். இருவருக்கும் இடையில் வயது வித்தியாச பிரச்சனை மற்றும் குடும்ப பிரச்சனை காரணமாக விவாகரத்து பெறும் எண்ணத்தில் இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் புலியூரில் பெற்றோர் வீட்டில் வசித்து வரும் லாவண்யா நள்ளிரவில் குழந்தையுடன் உறங்கிக் கொண்டிருந்தார். மற்ற குடும்ப உறுப்பினர்களும் பக்கத்து அறைகளில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது லாவண்யா திடீரென எழுந்து குழந்தையை காணவில்லை என கத்தி கூச்சலிட்டிருக்கிறார். பதறியடித்து ஓடி வந்த குடும்ப உறுப்பினர்களிடம் முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர்கள் தாலிச் சங்கிலியை பறித்துக் கொண்டு சென்றதாகவும் மேலும் குழந்தையையும் தூக்கிக் கொண்டு ஓடிவிட்டதாகவும் கதறி அழுதிருக்கிறார். இதனால் பதற்றமடைந்த உறவினர்கள் வீட்டைச் சுற்றி குழந்தையை தேடி உள்ளனர். அப்போது வீட்டின் பின்புறத்தில் உள்ள தண்ணீர் பேரலில் குழந்தையின் உடல் கிடந்ததைக் கண்டு அதிர்ந்து போயினர். கொள்ளை கும்பல்தான் தனது குழந்தையை கொன்றுவிட்டதாக கூறி லாவண்யா கதறி அழுதுள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கீரனூர் போலீசார் குழந்தையின் உடலை மீட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா தீவிர விசாரணை நடத்தி குற்றவாளியை பிடிக்க உத்தரவிட்டார். லாவண்யாவின் வாக்குமூலத்தை பதிவு செய்த போலீசார் அப்பகுதியில் விசாரித்த போது கொள்ளை கும்பல் வந்து போனதற்கான எந்த ஒரு அறிகுறியும் தென்படவில்லை. இதனால் போலீசாரின் சந்தேகம் லாவண்யா மீது திரும்பியது. அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்த போது திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்து போலீசாரே அதிர்ந்து போயினர். கணவரை பிரிந்த லாவண்யா கைக்குழந்தையுடன் விரக்தியில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. குழந்தை பிறந்தது முதலே விருப்பம் இல்லாமல் இருந்து வந்த அவர் விரக்தி மற்றும் மன உளைச்சலில் குழந்தையை கொன்றுவிட்டு நாடகமாடியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் கொள்ளை கும்பல் திருடிச் சென்றதாக கூறிய தங்கச் செயினையும் குழந்தையின் தங்க காப்பையும் அவரே மறைத்து வைத்திருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. தான் பெற்ற குழந்தையை தானே கொன்றுவிட்டு இல்லாத கொள்ளை கும்பல் மீது பழியை போட்டு நாடகமாடி தப்ப முயன்ற பெண் சிக்கியிருப்பது அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.